நீ மட்டும் இல்ல, தேவ் கூட இந்த பார்ட்டிக்கு வராரு, அவரையும் இன்வைட் பண்ணிருக்கோம் என சிவானி சொன்னதும் அவளின் திட்டத்தை அறிந்து கொள்ள பார்ட்டிக்கு வருவதாக பிரக்யா ஓகே சொன்னாள். அப்ப ஓகே பிரக்யா, நானும் பிரியனும் எங்க கார்ல டின்னர் பார்ட்டிக்கு புக் பண்ண ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு போறோம். நீயும் தேவும் எங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துடுங்க என்றாள். பிரக்யாவும் சரியென தலையசைத்தாள். அவர்கள் அங்கு சத்யன் என்ற ஒருத்தன் இருப்பதை கண்டு கொள்ளவில்லை. சிவானி, பிரியன் அவர்களின் காரில் ஏறி புறப்பட்டனர். அதே நேரம் தேவ் தன்னுடைய காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள பிரக்யா பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தாள். தேவ் காரை ஸ்டார்ட் செய்யும் போது திடீரென காரின் பின்பக்க கதவை திறந்த சத்யன் பிரக்யாவுக்கு அருகில் அமர்ந்தான். சத்யனை பார்த்த தேவ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்களே பாத்தீங்க தானே, சிவானி என்னையும் பிரக்யாவையும் மட்டும்தான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. உங்களை அவங்க கண்டுக்கவே இல்ல. இன்வைட் பண்ணாத ஒரு பார்ட்டிக்கு வர்றது மேனஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்றான். தேவ் இப்படி பேசினாலும் அவனை பார்க்க விரும்பாத சத்யன் நக்கலாக சிரித்து, லுக் தேவ், நான் என் வைஃப் கூட பார்ட்டிக்கு போறேன். அவளை இன்வைட் பண்ணா அது என்னையும் இன்வைட் பண்ண மாதிரி தான். பிகாஸ் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ பார்ட்டிக்கு ஃபேமிலியா போறதுதான் மேனஸ் என்றவன் பார்வை பிரக்யா மீதே இருந்தது. சத்யனை பார்த்த தேவ் கோபத்தில் ஸ்டேரிங்கை அழுத்தி காரை ஸ்டார்ட் செய்தான். பிரக்யாவுக்கு அருகில் மிக நெருக்கமாக அமர்ந்த சத்யன் அவளது இடுப்பில் தன் கையை போட்டு அமர்ந்திருந்தான். இதையெல்லாம் டிரைவர் சீட்டில் இருந்த கண்ணாடி வழியாக பார்த்த தேவ் எரிச்சல் அடைந்தான். பிரக்யாவோ, சத்யன் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என அவனுக்கு மட்டும் கேட்கும்படி கூறி அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் அது வீணானது. பிரக்யா அவனை விட்டு விலக முயற்சிக்கும் போது சத்யனின் பிடி இன்னும் இறுகியது. பிரக்யா புழுவாக நெளிந்தாள். அவளின் அருகில் இருக்கும் ஸ்பரிசத்தை சத்யன் அனுபவித்துக் கொண்டே காரில் சென்றான். இவர்களுக்கு முன் காரில் சிவானியும் பிரியனும் சென்று கொண்டிருந்தனர். பிரியன் சிவானியையே பார்த்தான். அதை கவனித்த சிவானி, என்ன எதுக்கு இப்படி பாக்குற என்றாள். அதற்கு பிரியனோ, சும்மாதான், வேற ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க, அதான் ரசிக்கிற என்றான். அவனின் இந்த பேச்சை கேட்ட சிவானி கடுப்பாகி, நான் எப்பவும் உன்னை ஏத்துக்க மாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். உன்னோட இந்த மயக்கிற பேச்சை என்கிட்ட வச்சுக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்றாள். சிவானியின் இந்த பேச்சை கேட்ட பிரியனோ என சத்தமாக சிரித்தான். ஹே சிவானி, என்ன யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நீ பண்றது எதுவும் தெரியாம இருக்கிற ஃபூல் இல்லனா? நீ எதுக்கு இந்த டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க, யாருக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கன்னு தெரியாமல அவன் கூட இவ்ளோ நாள் இருக்க என்றான். அவன் பேசுவதை சிவானி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். டின்னர் பார்ட்டிக்கு அந்த பிரக்யாவை இன்வைட் பண்ணா உன்னோட லவ்வரான அந்த சத்யனும் வருவான்னு தானே உன்னோட பிளான் என்றான். இதை கேட்டதும் கோபமான சிவானி, ஒன்ன நான் மேரேஜ் பண்ணிருந்தாலும் இத்தனை வருஷமா உன்னை விட்டு விலகியே இருந்தேன். நீ எத்தனை கேர்ள்ஸ் பின்னாடி சுத்துற, என்னெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியாம இல்ல. ஆனா அது எனக்கு தேவையில்லாதது. உன்கிட்ட இதை பத்தி எதுவும் நான் கேட்டதில்ல. ஹாஸ்பிட்டல்ல பிரக்யா கிட்ட நீ அப்படி நடந்தது மட்டும் சத்யனுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னு இருப்பான். உன்னை நான் ஏன் ஒன்னும் செய்யல தெரியுமா? அந்த பிரக்யாவை பழி வாங்கவும் சத்யன் கூட நான் சேரவும் உன்னால எனக்கு சில காரியம் ஆகணும். அதுக்காக தான் உன்னை எதுவும் பண்ணாம விட்டேன் என்றாள். சிவானியின் இந்த பேச்சை கேட்ட பிரியன் எதுவும் பேசாமல் அமைதியானான். அதற்குள் அவர்களின் கார் ஹாலிடே இன் ஹோட்டலுக்குள் நுழைந்தது. அவர்களின் பின்னால் தேவ் காரும் வந்தது. சிவானி, பிரியன் அவர்களின் காரை விட்டு இறங்கியதும் கார் கீயை அங்குள்ள செக்யூரிட்டியிடம் கொடுத்து பார்க்கிங் செய்ய அனுப்பினர். அதற்குள் தேவ் காரில் இருந்து சத்யன் பிரக்யாவுடன் சேர்ந்து இறங்கினான். அதை பார்த்ததும் சிவானிக்கு எரிச்சலானது. இருந்தாலும் அதை மறைத்து கொண்டாள். இதை கவனித்த பிரியன் சிவானியின் அருகில் அவள் காதோரம், என்ன உன் லவ்வர் அவனோட வைஃப் ரொம்ப லவ் பண்றான் போல, ஒரு செகண்ட் கூட விட்டு இருக்க மாட்டான் என்றான் கிண்டலாக. உடனே கலங்கிய சிவானி பிரியனை பார்த்து, சத்யன் மேல கோவப்பட்ட என் அப்பா உனக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. நீயும் சத்யனை பழிவாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட. அதோட உன்னோட பிளான் முடிஞ்சுது. இதுவரை உன்னோட பர்சனல் லைஃப்ல நான் வந்ததில்ல. நீயும் என்னோட பர்சனல் லைஃப்ல வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என எச்சரித்தாள். சிவானியின் கோபம் பிரியனுக்கு ஏளன சிரிப்பை தந்தது. அனைவரும் டின்னருக்கு புக் பண்ண டேபிளுக்கு சென்றனர். சத்யனை பார்த்த சிவானி, ஆக்சுவலி நான் உன்னை இன்வைட் பண்ணல, பட் நீயும் எங்க கூட பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வந்திருக்க என்றாள். அதை கேட்ட சத்யன், என் வைஃப இன்வைட் பண்ணா என்னையும் இன்வைட் பண்ண மாதிரிதான், சோ நான் வந்தது தப்பு இல்ல என்றான். பிரக்யாவை வைஃப் என அழுத்தி சத்யன் கூறியதும் சிவானி மற்றும் தேவின் முகம் சுருங்கியது. அனைவரும் அமைதியாக பிரக்யாவை பார்த்த பிரியன் வேண்டுமென்றே, ஹாய் பிரக்யா, உன்னை பத்தி சிவானி சொல்லிருக்கா, என்னை விட சத்யன் சாய்ஸ் குட்
என்றான். இதை கேட்ட தேவ் கண்கள் கோபமாகின. பிரக்யாவோ பிரியனின் பேச்சில் உள்ளர்த்தம் இருப்பதை நினைத்து எரிச்சலுடன் முகத்தை திருப்பினாள். மறுபடியும் பிரக்யாவை வெறுப்பேற்ற நினைத்த பிரியன் தேவை பார்த்து, நீங்களும் பிரக்யாவும் ஒன்னா காலேஜ் படிச்சீங்கல்ல, அவங்கள நீங்க லவ் பண்றீங்க, நடுவுல சத்யன் மட்டும் வரலன்னா நீங்க கப்பலா இருந்திருப்பீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல பிரக்யா சத்யன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. நீங்களும் பிரக்யாவை ரீமேரேஜ் பண்ணிடுவீங்க. அப்போ பிரக்யாவோட குழந்தைக்கு இனி நீங்க தான் அப்பா என குத்தலாக பேசினான். அவனின் இந்த பேச்சு அங்கு கலவரத்தை உண்டாக்குவதாக இருந்தது. பிரியனின் பேச்சால் ஆத்திரமடைந்த சத்யன் டேபிள் மேலிருந்த வாட்டர் கிளாஸை கோபத்துடன் அழுத்தினான். அதை பார்த்த சிவானி உடனே டாபிக்கை மாற்றி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம், இந்த குட் மொமெண்ட நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் என்றபடி பிரக்யாவை பார்த்தாள். ஹே பிரக்யா, உன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு, சோ ஒரு பாட்டு பாடு, நாங்க கேக்குறோம் என்றாள். அதற்கு பிரியன், எல்லார் முன்னாடியும் பாட பிரக்யா ஷையா ஃபீல் பண்ணா என் வைஃப் பாடுவாங்க என சிவானியை பார்த்தான். பிரியனின் இந்த கிறுக்குத்தனமான பிளானை கேட்ட சிவானி அவனை எரிப்பதை போல முறைத்தாள். தங்களை அழைத்து பெரிதாக பிரச்சனை செய்ய சிவானி பிரியன் பிளான் போடுவதை பிரக்யா அறிந்து கொண்டாள். அதனால் என்னால பாட முடியாது என்றாள். உடனே பிரியன், இப்போ சிவானி சான்ஸ் உனக்குதான், நீ பாடு என்றான். அவன் கேட்டதால் சத்யனை பார்த்தாள் சிவானி. அவனின் கை பிரக்யாவை அழுத்தமாக பிடித்திருப்பதை பார்த்து மனம் வருந்தி, முன்பே வா என் அன்பே வா என பாடலை பாடினாள். அவளின் பார்வை சத்யன் மீதும் சத்யனின் பார்வை பிரக்யா மீதும் இருந்தன. பிரக்யாவோ சத்யன் தன்னிடம் காதலை கூறிய அந்த நாளை நினைத்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் பாடிய சிவானி கண்கள் கலங்க பாடலை நிறுத்தி கொண்டாள். பின்னர் டின்னருக்கு ஆர்டர் கொடுத்த சிவானி தேவை பார்த்து, சத்யன் கூட பிரக்யா க்ளோஸா இருக்கிறத உன்னால ஏத்துக்க முடியலன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒண்ணு நீ நோட் பண்ணல, பிரக்யா உன் கூட இருக்கும் போது மட்டும்தான் அவளோட கண்ணுல ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, சத்யன் கூட இருக்கும் போது அவளோட கண்ணுல பயம் இருக்கு, அதனால நீதான் அவளுக்கு ரைட் பர்சனா இருப்ப, உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு தோணுது என்றாள். இதை கேட்ட சத்யன் தன் இதயத்திற்குள் ஊசியை குத்துவது போல் வலியை உணர்ந்தான். உடனே பிரக்யாவை நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். இதை தேவ் சிவானி பார்த்தனர். தேவ் கண்கள் கோபத்தில் பெரிதாகின. சிவானியின் முகம் சிவந்தது. பிரியனோ சிவானியை பார்த்து கேலியாக சிரித்தான். சத்யனின் செயலால் கோபப்பட்ட தேவ், நான் மறுபடியும் வந்தது பிரக்யாவுக்காக தான், அவளை என்னோட கூப்பிட்டு போகதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண, அண்ணனோட டிவோர்ஸ் கிடைச்சதும் பிரக்யா எனக்கு சொந்தமாகிடுவா, பிரக்யாவுக்காக வருஷ கணக்குல வெயிட் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேனா என சத்யனை முறைத்தபடி பேசினான். தேவின் இந்த பேச்சு சத்யனை கோபப்படுத்துவதை உணர்ந்த பிரக்யா எதுவும் பேச முடியாமல் தவித்தாள். சத்யனின் கோபத்தை சிவானியும் உணர்ந்தவள் மீண்டும் பேச்சை மாற்ற, நாம ரிலாக்ஸ் ஆக தான் இங்க வந்தோம், சோ ஒரு டான்ஸ் ஆடலாம் என்றாள். நான் பாட்டு பாடிட்டேன், தேவ் நீங்களும் பிரக்யாவும் சேர்ந்து ரொமான்டிக் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும், நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் என்றாள். இதற்கு பிரக்யா மறுப்பாள் என தேவுக்கு தெரியும். ஆனாலும் சத்யனிடமிருந்து அவளை பிரிக்க நினைத்த தேவ் தலையை ஆட்டினான். தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து தேவ் பிரக்யாவை பார்த்து கை நீட்டி டான்ஸ் பண்ண அழைத்தான். அப்போது சத்யனின் கை இன்னும் இறுக்கமாக பிரக்யாவை அழுத்தியது. அதை பார்த்த தேவ், கமான் பிரக்யா, நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கோம், சிவானி இவ்ளோ கேட்கும் போது அதை அவாய்ட் பண்ண நல்லா இருக்காது என்றபடி பிரக்யாவின் கையை பிடித்து அவளை எழுப்பினான். ஒரு பக்கம் தேவ், மற்றொரு பக்கம் சத்யன் என பிரக்யாவை விடாமல் பிடித்திருந்தனர். இதை பார்த்த சிவானியின் கண்கள் விரிந்தன. இவகிட்ட அப்படி என்ன இருக்கு, இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி போட்டி போடுறானுங்க என்று பிரியன் மனதுக்குள் நினைத்தான். தேவ் விடாமல் பிரக்யாவின் கையை பிடித்திருக்க கோபத்தின் உச்சிக்கே சென்ற சத்யன் பிரக்யாவின் வலது கையை வேகமாக பிடித்து இழுத்தான். அதில் நிலை தடுமாறிய பிரக்யா சத்யன் மடியில் விழுந்தாள். அவளை அப்படியே பிடித்து கொண்ட சத்யன் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பிரக்யாவின் உதட்டில் முத்தமிட்டான். அவனின் இந்த திடீர் முத்தத்தால் பிரக்யாவின் கண்கள் விரிந்தன. இதை பார்த்த தேவ், சிவானி சத்யனை கொல்வதை போல் பார்த்தனர். சத்யனின் திடீர் முத்தத்தால் சிவானி கண்கள் கலங்கின. அதை பார்த்த பிரியன் சிவானியின் காதுக்கு அருகே சென்று, ஃபீல் பண்றியா என கேட்டு சிரித்தான். சத்யன் பிரக்யாவின் நெருக்கத்தை பார்த்த தேவ் இதயம் நொறுங்கியதை போல் வலியை உணர்ந்தான். தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட தேவ் சத்யனை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு டைம் சொல்றது, பிரக்யாவை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு, அவளோட விருப்பமே இல்லாம இப்படி மிஸ்பிஹேவ் பண்றது நல்லதில்ல என்றான். சிவானி பிரக்யா இருவரும் அங்கிருந்து சென்றால் சண்டை நிற்கும் என்று எழுந்து சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு தேவ் கேள்விக்கு சாவகாசமாக பதிலளித்த சத்யன்,
நீதான் தேவ். நான் பிரக்யாவுக்கு யாருன்றத மறந்துட்ட. நான் என் வைஃப கிஸ் பண்ண, அதுல என்ன தப்பு இருக்கு என எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பேசினான். அவனின் பேச்சில் மேலும் கடுப்பான தேவ், பிரக்யா உங்க வைஃபா இருக்கலாம், அதுக்காக அவங்க விருப்பமே இல்லாம இப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்றது என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது என்றான். தேவை பார்த்த சத்யன், உன்னாலதான் நான் அடிக்கடி பிரக்யாவை நெருங்குறேன், ஆக்சுவலி நீ எனக்கு ஹெல்ப் பண்ற என்றான். அப்போது அங்கு வந்த வெயிட்டர், இங்க யார் சத்யன்? உங்க கூட வந்த சிவானி மேடம் வாஷ்ரூம்ல மயங்கிட்டாங்க, அவங்க மயங்கும் போது சத்யன் பேரை சொன்னாங்க என்றார். உடனே எழுந்த சத்யன், பிரக்யாவுக்கு என்னாச்சு என கேட்டுக்கொண்டே வாஷ்ரூம் பக்கம் சென்றான். விழுந்தது சிவானியாக இருந்தாலும் அவன் மூளையில் பிரக்யா என்ற பெயர் வந்ததை தேவ், பிரியன் கவனித்தனர். அதற்குள் சிவானி பக்கத்து அறைக்கு தூக்கி செல்லப்பட்டாள். அங்கு அவளுக்கு முதலுதவிகள் அளிக்கப்பட்டன. உடனே அந்த அறைக்கு சென்ற சத்யன் சிவானியை பார்த்தான். அதே நேரம் வெளியே வந்த பிரக்யாவிடம் பேசிய தேவ், இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது என்றான். இருவரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தனர். பிரக்யா தேவை பார்க்க முடியாமல் அவமானத்தில் தலை குனிந்தாள். சத்யனால இன்னைக்கு உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும், சாரி என்றாள். உடனே தேவ், சிவானிய சத்யன் ரொம்ப லவ் பண்றாரு. சிவானி மேரேஜ் பண்ணதை கேட்ட சத்யன் ரொம்பவே உடைஞ்சிட்டாரு. சத்யனுக்கு சிவானி மேல இருக்கிற அந்த லவ் இன்னும் போகல, அதான் வேகமா போயிட்டாரு என்றான். தேவின் இந்த பேச்சு பிரக்யாவுக்கு ஊசியால் குத்துவதை போல் வலித்தது. அதே நேரம் சிவானி சத்யனை தன் வலைக்குள் விழ வைக்க ஏதோ திட்டம் தீட்டுவதை உணர்ந்த பிரியன் அவர்களை பார்த்து ஓடி வந்தான். வெயிட், என்ன பிரக்யா இவ்ளோ சீக்கிரத்துல கிளம்பிட்டீங்க? அவனுக்கு பதிலளிக்க விரும்பாத பிரக்யா தேவை பார்த்து, போகலாம் என்றாள். மீண்டும் அவளை தடுத்த பிரியன், என்னோட வைஃபும் உங்க ஹஸ்பண்டும் ஒரே ரூம்ல இருக்காங்க, நாம 2 பேரும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்க ஹஸ்பண்ட் பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்றான். அவனின் இந்த கேவலமான எண்ணத்தை கேட்ட பிரக்யா, உங்களை போல எல்லாரும் தப்பாவே இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். சத்யனும் சிவானியும் ஒரே ரூம்ல இருந்தாலும் சத்யனுக்கு தன்னோட லிமிட் என்னன்னு தெரியும் என்றாள். அவளின் பேச்சை கேட்டு சிரித்த பிரியன், என் வைஃப் உன் ஹஸ்பண்ட் கூட இருக்கா, உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், நீ வேணும்னா என் கூட இருக்கலாம் என்றான். அவனின் இந்த பேச்சை கேட்ட தேவ் பிரியனின் காலரை பிடித்து, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் அவளை பத்தி தப்பா பேசினாலும் பார்த்தாலும் நீ இருந்த அடையாளமே இல்லாம போயிடும் என்றான். தேவின் கோபத்தை பார்த்து பயந்த பிரியன், ப்ரோ டென்ஷன் ஆகாத, சத்யன் பிரக்யாவை லவ் பண்ணலன்னு உனக்கே தெரியும், பிரக்யாவை சத்யன் ஒரு அடிமை போல ட்ரீட் பண்றான்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்றான். அவன் சொல்றதை கேட்க விரும்பாத தேவ், பிரக்யா இவன் இதுக்கப்புறமும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணா சொல்லு, இவனை அழிச்சிடுறேன் என கத்தினான். மறுபடியும் பேச தொடங்கிய பிரியன், அவளை நான் எங்க டிஸ்டர்ப் பண்றது, அதான் நீயும் உன் அண்ணனும் அவளுக்கு பாடி கார்டா இருக்கீங்களே என்றான். இதை கேட்ட தேவ் பிரியன் முகத்தில் ஒரு குத்து விட்டான். லாஸ்டா சொல்றேன், கொஞ்சம் கேளு, சிவானி என்கிட்ட இல்ல, அவளுக்கு அந்த சத்யன் தான் பிடிச்சிருக்கு, சத்யனுக்கும் சிவானியை தான் பிடிக்கும், அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட கேம் பிளே பண்றாங்க, இப்போ ஒரே ரூம்ல ஒன்னா இருக்காங்க, அவங்கள நம்ம கையோட பிடிச்சிட்டா நீங்க உங்க வழிய பாக்கலாம், நானும் என் ரூட்ல போவேன் என்றான். மேலும் இதோட உங்க வழியில நான் மறுபடியும் வரமாட்டேன் என்றான். பிரியனின் பேச்சு தேவுக்கு சரி என்றே தோன்றியது. அறைக்குள் சத்யன் சிவானிக்கு இடையே என்ன நடந்திருக்கும்? சத்யன் சிவானி ஒரே அறையில் இருப்பதால் அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க பிரியன் அழைத்தான். அவனின் இந்த கீழ்த்தரமான பேச்சு பிரக்யாவுக்கும் தேவுக்கும் எரிச்சலையே தந்தது. பிரக்யா சத்யனை கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்திருந்தாலும் அவன் மீது சந்தேகம் ஏற்படவில்லை. அவனுக்கே தெரியாமல் அறையில் சென்று பார்ப்பது நாகரீகமாக இருக்காது என்றும் பிரக்யா நினைத்தாள். ஆனால் பிரியனின் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்ட சத்யன் இருக்கும் அறைக்கு செல்வதாக முடிவெடுத்தாள். சத்யன் என்றும் தன் நிலையிலிருந்து மாறமாட்டான் என நம்பிக்கையில் இருந்த பிரக்யா அதை பிரியனுக்கும் புரிய வைக்க முயன்றாள். அதனால், ஓகே, நீங்க சொன்னது போல அந்த ரூமுக்கு போகலாம், பட் அங்க சத்யன் தனியா இருந்தா மறுபடியும் என் முன்னாடி நீங்க வரக்கூடாது என்றாள். சத்யனை வேவு பார்க்க பிரக்யா ஓகே சொன்னதும் பிரியனின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. என்னோட பிளான் தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டே பிரக்யா என வஞ்சகமாக பார்த்து கொண்டே தலையை ஆட்டினான். அதே நேரம் பிரியனை பார்த்த தேவ், நீ சொல்றது போல என்னோட அண்ணா சீப்பா நடந்துக்க மாட்டாரு, சின்ன வயசுல இருந்து அவர் எனக்கு தெரியும், யாரோட வலையிலும் அவர் விழ மாட்டாரு, ரூமுக்கு போய் பார்த்துட்டு உனக்கு இருக்குடா என்றான். அவன் பேச்சை கேட்ட பிரியன் சிரித்துக்கொண்டே, ஃபர்ஸ்ட் அங்க போய் பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என் மேல கோவப்படலாம் என தலையை ஆட்டினான். பின்னர் 3 பேரும் அறையை நோக்கி சென்றனர்.
அங்கே அறையில் சத்யன் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவனின் அருகில் வந்து அமர்ந்த ஷிவானி அவனை நெருங்கினாள். ஷிவானியிடமிருந்து சத்யன் விலகி செல்ல முயன்ற போது திடீரென ஷிவானி அவனை சோஃபாவில் தள்ளி படுக்க வைத்தாள். அவளும் சத்யன் மேல் படுத்துக் கொண்டாள். முதல் முறையாக தன்னிடம் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்ட ஷிவானியால் அதிர்ச்சியான சத்யன் அவளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான். வாட் ஆர் யூ டூயிங் ஷிவானி? வெயிட்டர் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, அதனால வந்த. இப்ப நீ நல்லா இருக்க, என்ன போக விடு என்றான். மயக்கும் குரலில் பேசத் தொடங்கிய ஷிவானி, எஸ், எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு, ஆனா என் மனசுதான் வலிக்குது. அந்த பிரக்யாவை நீ கிஸ் பண்ணதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் நீ அவ கூட இருக்கும்போது மனசு வலிக்குது. ஏன்னா ஸ்டில் ஐ லவ் யூ சோ மச் சத்யன். யோர் மைண்ட். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பிரக்யாவுக்கு நீ கிஸ் பண்ணி அதே போல எனக்கும் கிஸ் வேணும். கிஸ் பண்ணு என வெட்கமே இல்லாமல் ஷிவானி பேசினாள். சட்டென்று சத்யன் சிலையாகி போனான். சத்யனுக்கு நெருக்கமாக வந்த ஷிவானி அவனின் காதில் முத்தமிட்டாள். என்ன சத்யன், உன்னால இப்ப அசைய கூட முடியல? ஆக்சுவலி இந்த டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உனக்காகத்தான். பிரக்யாவை இன்வைட் பண்ணா நீ கண்டிப்பா வருவேன்னு தெரியும். நீ குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல ஒரு மேஜிக் மிக்ஸ் பண்ண, அதோட எஃபெக்ட் தான் இப்போ உன்னால நகர முடியல. அந்த மேஜிக் உன் பாடி ஹீட்டை அதிகமாக்கும். உன்னை கியூர் பண்ணணும்னா ஒருத்தரோட ஹெல்ப் வேணும். இப்ப நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உன்னை காப்பாத்த நான் தான் ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப நாளா உன்னை நான் அடையணும்னு இருந்தேன். இன்னைக்கு அது நடக்க போகுது. என்னோட பாடி ஹீட் உன்னை சரியாக்கும். அண்ட் நீ எனக்கு ஃபுல்லா சொந்தமாகிடுவ. இனிமே உனக்கும் எனக்கும் இடையில அந்த பிரக்யா வர முடியாது என்றாள். ஷிவானியின் பேச்சை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றான் சத்யன். ஆனால் அவனால் ஒரு இன்ச் கூட அசைய முடியவில்லை. அவளை பார்த்து, நீ இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. உனக்கும் அந்த மீராவுக்கும் வித்தியாசமே இல்ல. நீங்க 2 பேரும் உங்களுக்காக என்னை யூஸ் பண்ண பாக்குறீங்க என்றான். மீராவுடன் கம்பேர் பண்ணி பேசியதும் ஷிவானி முகம் கோபத்தில் சிவந்தது. அந்த மீராவும் நானும் ஒன்னா? அவ எத்தனை பேர் கூட சுத்தி இருக்கா? நான் அப்படி இல்ல. நான் பிரியனை மேரேஜ் பண்ணாலும் ஸ்டில் ஒன்ன மட்டும்தான் லவ் பண்றேன். அந்த பிரியனை என் பக்கத்துல கூட வர விட்டதில்ல. நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவனை சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன சீப்னு பேசுறியா என்றாள். ஷிவானியின் பேச்சை கேட்டு எரிச்சல் அடைந்த சத்யன் அந்த இடத்திலிருந்து நகர முயன்றான். ஆனால் அவனின் கை கால்கள் அசைக்க கூட முடியவில்லை. ஷிவானியை கொலை செய்யும் அளவுக்கு சத்யனுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ மேரேஜ் ஆனவ, நானும் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கேன். நாம இப்படி அவங்களுக்கு துரோகம் பண்றது நல்லா இருக்காது. நாம சீட் பண்றது தெரிஞ்சா பிரச்சனையாகும். என்ன போக விடு. நீ இப்படி பண்ணா உன்னை நான் மறுபடியும் லவ் பண்ண மாட்டேன். உன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகும் என்றான். அவன் என்ன பேசினாலும் காதில் வாங்காத ஷிவானி சத்யனை நெருங்கி அவனை தொட்டு ரசிப்பது, அவன் முகத்தில் முத்தம் கொடுப்பது, கைகளை கோர்ப்பது என தன் லீலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள். அப்போது சத்யனின் எண்ணங்கள் பிரக்யாவிடம் சென்றன. ஷிவானி தொடுவது அவனுக்கு புழு ஊறுவதை போல் இருந்தது. தொடர்ந்து சத்யனின் ஷர்ட்டை கழட்டி கொண்டு அவனின் மார்பில் சாய்ந்தாள். அந்த நேரம் பார்த்து அறையின் கதவு படார் என்று திறந்தது. பிரக்யா அறைக்குள் நுழைந்தாள். சோஃபாவில் சத்யன் படுத்திருக்க அவன் மீது படுத்திருந்த ஷிவானி அப்படியே இருந்தாள். இப்ப என்ன சொல்ற பிரக்யா? உன் ஹஸ்பண்ட் தப்பே பண்ண மாட்டான்னு சொன்ன, நீயே உன் கண்ணால பாரு என்றான் பிரியன். அப்போது ஷிவானியை பார்த்த சத்யன், என்கிட்ட இருந்து போ என கத்தினான். முதலில் சத்யன் மேல் ஷிவானி படுத்திருப்பதை பார்த்து ஷாக்கான பிரக்யா தனக்கு சத்யன் துரோகம் செய்கிறானா என நினைத்தாள். ஆனால் சத்யனின் வார்த்தைகள் ஒருவேளை அவனை நகர முடியாமல் படுத்திருப்பது போல பிரக்யா உணர்ந்தாள். அதற்குள் சத்யனின் உடலில் வெப்பம் அதிகரித்து கொண்டே சென்றது. சத்யனுக்கு ஏதோ சரியில்லை என்பதை தெரிந்து கொண்ட பிரக்யா உடனே அவனுக்கு அருகில் சென்றாள். பிரக்யாவை பார்த்த சத்யன், என்னால அசைய முடியல, என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போ, சேவ் மீ பிரக்யா என்றான். பிரக்யா அவன் கைகளை தொட்டு பார்த்தாள். உடல் சூடு அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதை அறிந்த பிரக்யா உடனே அவனை நார்மலுக்கு கொண்டு வர உள்ளங்கை கால்களை தேய்த்து விட்டதுடன் அவனை பாத்ரூமுக்குள் அழைத்து சென்றவள் ஷவரை திறந்து விட்டாள். சத்யனின் உடலில் இருந்து அனல் வெளியேறியது. அவனை நிதானத்திற்கு கொண்டு வர அப்படியே அணைத்து கொண்டாள். உடல் சூட்டால் துடித்துக் கொண்டிருந்தவன் ஷவர் நீரின் குளிர்ச்சியாலும் பிரக்யாவின் அணைப்பாலும் மெல்ல சரியாகினான். மெல்ல நிதானத்துக்கு வந்த சத்யனுக்கு பிரக்யாவின் நெருக்கம் மயக்கத்தை கொடுத்தது. அதனால் அவளின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு அவளது கழுத்தில் முத்தமிட்டான். உடனே சத்யனை விலக்கிவிட்ட பிரக்யா,
உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு என்ன நெருங்காதீங்க என்றாள். அதை கேட்டதும் சத்யனின் முகம் வாடியது. அதே நேரம் ஷிவானியை நினைத்து அவன் முகம் கோபமானதை பார்த்த பிரக்யா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்றாள். அவளை ஒரு கையால் அணைத்துக் கொண்டே, ஷிவானி நான் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து என்னோட பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்றான். தொடர்ந்து பேசியவன், மீரா பர்த்டே பார்ட்டில உனக்கு எப்படி மருந்து கொடுத்து உன்னை இன்சல்ட் பண்ண பார்த்தாங்களோ அதே போல இந்த ஷிவானியும் என்னை யூஸ் பண்ணிக்க இப்படி பண்ணிட்டா என்றான். அதை கேட்ட பிரக்யா, உங்களுக்கும் எனக்கும் எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது போல என்றதுடன் அவனை மேலும் அணைத்து கொண்டாள். அப்படியே இருவரும் ஷவர் நீரில் நின்றிருந்ததால் வெளியுலகத்தை மறந்து தங்களின் உலகத்தில் மயங்கி இருந்தனர். பாத்ரூமிற்கு வெளியே ஷிவானி கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தாள். இடியட் பிரக்யா, அவன் கூட இருக்க எத்தனை நாள் நான் காத்துட்டு இருப்பேன். சரியான டைம்ல இவ உள்ள என்ட்ரி ஆகி அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளே. எதுக்கு அவனை பாத்ரூம்க்கு கூப்பிட்டு போனா? நான் போட்டு வச்ச பிளான அவ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன பண்றாங்கன்னு தெரியலையே என கருவினாள். அதே நேரம் பிரக்யா சத்யன் பாத்ரூமில் தனியாக இருப்பதை பார்த்த தேவும் வருந்தினான். ஷிவானியின் முகம் கோபத்தில் சிவந்ததை பார்த்த பிரியன் சத்தமாக சிரித்ததுடன், சம சீன்ல ஷிவானி, நீ அவன் கூட க்ளோஸா இருக்க போட்ட பிளான் எல்லாமே பிரக்யாவுக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. இப்ப பாரு, உன்னோட பிளானால அவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. உன்னோட லவ்வருக்கு சூப்பர் சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ட என்றான். அவனின் பேச்சை கேட்டு டென்ஷன் ஆன ஷிவானி நேராக பிரியனிடம் வந்து, என்னோட பிளான் சரியாதான் இருந்துச்சு, அது இப்போ சொதப்பினதுக்கு நீதான் காரணம். இந்த ரூமை நான் லாக் பண்ணிருந்தேன். ஆல்டர்னேட் கீ உன்கிட்ட தான் இருந்துச்சு. நான் சத்யன் கிட்ட என்னோட வேலை முடிஞ்சதும் நீ வந்து டோர் ஓபன் பண்ணுவேன்னு தானே என்கிட்ட சொன்ன. உன்னை நம்பிதான் நான் இந்த பிளான் போட்டேன். ஆனா என்னோட வேலை முடிகிறதுக்குள்ள நீ டோர் ஓபன் பண்ணிட்ட என்றாள். உடனே தன் சட்டை காலரை பிடித்திருந்த ஷிவானியின் கையை வேகமாக எடுத்துவிட்ட பிரியன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி உன்னோட அழகுல மயங்கி நான் சுத்தி இருக்கேன். அதனால நீ என்ன சொன்னாலும் கேப்பேன்னு நினைக்கிறியா? உண்மைய சொல்ல போனா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் காசு கொடுத்து கூட எத்தனை பொண்ணுங்க கிட்ட வேணாலும் ஜாலியா இருப்பேன். ஆனா உன்கிட்ட மட்டும் வரமாட்டேன். இப்ப ஏன் உன்னோட இந்த பிளானுக்கு ஓகே சொல்லி நடிச்சேன் தெரியுமா? எல்லாமே அந்த சத்யனை பழிவாங்கதா. அவனை பழிவாங்க உன்ன ஒரு பகடையா தான் யூஸ் பண்ற என்றான். ஷிவானியின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அதை துடைத்து கொண்டவள், எனக்கு என்னோட சத்யன் வேணும். அவ எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாது என ஆக்ரோஷமாக கத்தினாள். பாத்ரூமிற்குள் பிரக்யாவின் அணைப்பில் மெல்ல இயல்பு நிலைக்கு வந்த சத்யன் அவளை பார்த்தான். இப்போ ஓகே தானே என பிரக்யா கேட்க, ஃபீலிங் குட் என்றான் சத்யன். உடனே அங்கிருந்து வெளியே வர முயன்ற பிரக்யா சத்யனை திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் நான் வரேன். இன்னைக்கு உங்க உயிரை நான் காப்பாத்திட்டேன். ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் 3 காயின்ஸ் கொடுத்திருக்கேன். அதுக்காக 3 டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ 1 டைம் ஹெல்ப் பண்ணிட்டேன். இன்னும் உங்ககிட்ட 2 காயின்ஸ் அண்ட் 2 சான்ஸ் இருக்கு என்றாள். பின்னர் கதவை திறந்து வெளியே வந்த பிரக்யா அந்த அறையை பார்த்தாள். அங்கே ஷிவானி, பிரியன் இல்லை. தேவ் மட்டும் அந்த அறைக்குள் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் பிரக்யாவுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் தனக்காக தேவ் இருப்பதை உணர்ந்த பிரக்யா இன்று அவனுக்கு அதிக வலி கொடுத்து விட்டோம் என நினைத்து வருந்தினாள். தேவ் அருகே வந்த பிரக்யா பேச வாய் எடுக்கும் போது, நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தர வேண்டாம். உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என் அண்ணாவோட ஒய்ஃபா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் பண்ண ப்ராமிஸை எப்பவும் ஃபாலோ பண்ணுவேன். நான் உன்னை லவ் பண்றேன், அது எப்பவும் மாறாது என்றான். அவனின் பேச்சை கேட்ட பிரக்யாவுக்கு குற்ற உணர்ச்சி மேலும் அதிகமானது. சத்யனிடம் இருக்கும்போது உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என தேவ் சொன்ன வார்த்தை அவளின் காதில் ஒலித்தது. அதனால்தான் அந்த அறையில் தேவ் நின்றிருப்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். தேவுக்கு மேலும் கஷ்டம் தரக்கூடாது என நினைத்தவள் இனி சத்யனிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். அப்போது பேசிய தேவ், பிரக்யா, நான் சத்யன் இஸ் நார்மல், சோ நாம கிளம்பலாமா? நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல சத்யன் இன்னும் சரியாகலன்னா இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வேணும்னா அவர் கூட இருந்து பாத்துக்கோ. என்னை பத்தி யோசிக்க வேண்டாம், நான் தனியா போயிடுவேன் என்றான். அவனின் பேச்சை கேட்ட பிரக்யா எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அவளை தேவ் பின்தொடர்ந்தான். அந்த ஹோட்டலுக்கு அருகில் இருக்கும் பார்க்கை பார்த்த பிரக்யா பிறகு அங்கிருக்கும் ஸ்டோன் பெஞ்சில் அவள் அமர்ந்திருந்தாள். அப்போது அவளிடம் ஒருவர், உன்னை பார்க்கவே கூடாது என நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்கி போனாலும் அந்த கடவுள் என் முன்னாடி உன்னை கூப்பிட்டு வந்து விடுறாரு என கேட்டது. பிரக்யா திரும்பி பார்த்த போது அது வேறு யாரும் இல்லை, அங்கு ஷிவானி நின்றிருந்தாள். அவளின் பேச்சில் கடுப்பான பிரக்யா,
உன்னை பார்க்க இங்க யாரும் வரல, ஏன் வழியில நீதான் அடிக்கடி குறுக்கிடுற என்றாள். பிரக்யாவை கோபமாக பார்த்த சிவானி, இன்னைக்கு சத்யனுக்கு நீ ஒரு வைஃபா ஹெல்ப் பண்ணிருக்க. இந்த பழங்கால மனைவிங்க இருப்பாங்களே, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்னாகிட்டா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க பாரு, அது போலதான் நீயும் இன்னைக்கு நடந்துகிட்ட. அது தவிர சத்யனுக்கு உன் மேல லவ் இல்ல, இவனோட இந்த ஆடம்பரத்துக்காக தான் நீ அவனை விடாம சுத்துற என்றாள். சிவானியின் பேச்சில் கோபப்பட்ட பிரக்யா, எனக்கும் சத்யனுக்கும் எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும், யார லவ் பண்றாங்கன்னு நீ சர்டிபிகேட் தர தேவையில்ல என்றாள். அவளை மேலும் டென்ஷனாக்க விரும்பிய சிவானி சத்யன் தன்னை எப்படி லவ் செய்தான் என்று சொல்ல தொடங்கினாள். சத்யனை அடைய சிவானி போடும் அடுத்த பிளான் என்ன? சிவானியை விக்ரம் பழி தீர்ப்பானா? தேவ், சத்யன், பிரக்யாவின் வாழ்வில் நடக்க போகும் அடுத்த அதிர்ச்சி என்ன? தன்னுடைய பிளான் படி சத்யனிடம் நெருக்கமாக இருக்க முடியாத கோபத்தில் இருந்த சிவானி அந்த ஹோட்டலின் பார்க்கில் பிரக்யாவை பார்த்தாள். பிரக்யாவின் அருகில் சென்ற சிவானி அவளை வம்பிழுக்க தொடங்கினாள். சிவானியின் நக்கல் பேச்சில் பிரக்யா பதிலடி கொடுக்க ஆத்திரமடைந்த சிவானி, சத்யன் என்ன அதிகமா லவ் பண்ணிருக்காரு, என்ன மேரேஜ் பண்ண சத்யன் விரும்பினாரு, என் கூட இருக்கும்போது சத்யனுக்கு என் மேல லவ் தான் அதிகமா இருந்திருக்கு, எப்பயும் என் மேல லஸ்ட் வந்ததில்ல என பேசிக்கொண்டே சென்றாள். சிவானியின் இந்த பேச்சை கேட்க முடியாத பிரக்யா, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு தேவையில்ல, யார லவ் பண்ணாங்கன்ற கதை எனக்கு அவசியம் இல்ல, என்கிட்ட இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, உன்னோட பாஸ்ட் லைஃப் கேட்க நான் ரெடியா இல்ல என கடுப்பாக பதிலளித்தாள். பிரக்யாவின் பேச்சை கேட்டு சத்தமாக சிரித்த சிவானி, ஹே பிரக்யா, நான் என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி கதை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் லவ்னா என்னன்னு உனக்கு சொல்றேன். ஐ மீன் சத்யன் என்னதான் லவ் பண்றாரு, உன்னை லவ் பண்ணலன்னு சொல்ற. சத்யன் என்ன லவ் பண்றதாலதான் என்னை தொட விரும்பாம ப்ரொடெக்ட் பண்றான். உன் மேல சத்யனுக்கு லவ் ஃபீல் இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னோட அட்வைஸ் என்னன்னா, உனக்கு தேவ் தான் ரைட் சாய்ஸ். எந்த சிச்சுவேஷன்லயும் தேவ் உன் கூட தான் இருக்கான். ஆனா நீ தேவ விட்டுட்டு சத்யன் பின்னாடியே சுத்துற, என்ன மாதிரியான பொண்ணு நீ என்றாள். சத்யன் தன்னை லவ் பண்ணலன்னு சிவானி சொன்னதும் தேவ் லவ் பத்தி அவ பேசினதும் பிரக்யாவுக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனாலும் அதை சிவானியிடம் காட்ட விரும்பாத பிரக்யா அவளுக்கு பதிலடி கொடுக்க ரெடி ஆனாள். இப்ப நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற சிவானி? உன்னோட ஒரு பிளான் சொதப்பிடுச்சுன்னு நெக்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்றியா? நானும் சத்யனும் சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிடுவோம், அப்போ உன்னோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ. இப்ப ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத, என்னையும் சத்யனையும் பிரிக்க நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் வேஸ்ட் என்றாள். இனிமே அங்கே இருந்தால் மேலும் டென்ஷனாக நேரிடும் என நினைத்த பிரக்யா அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது திடீரென்று சிவானி கத்தினாள், பிரக்யா சேவ் மீ ப்ளீஸ். சிவானியின் குரலில் ஒருவித நடுக்கம் இருப்பதை உணர்ந்த பிரக்யா திரும்பி பார்த்தாள். அங்கே சிவானி நெற்றியில் ரத்தம் வழிந்தபடி மயங்கி இருந்தாள். அவளை சுற்றி சிலர் கூடியிருந்தனர். கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்ற பிரக்யா சிவானியின் கைப்பிடித்து ஹார்ட் பீட் செக் செய்தாள். கண்களை பரிசோதித்த பிரக்யா சிவானிக்கு தலையில் அதிக ரத்தம் வெளியேறுவதை பார்த்து அங்கிருந்தவர்களிடம் ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் என்றாள். உடனே அங்கு பிரியன் வந்தான். அவரை பார்த்த பிரக்யா ஆம்புலன்ஸில் ஏறி சிவானிக்கு முதலுதவி அளித்தாள். அருகிலுள்ள மருத்துவமனையில் சிவானி அனுமதிக்கப்பட்டாள். உடனே மருத்துவமனைக்கு தேவ், சத்யன், பிரியன் விரைந்தனர். ஐசியூவில் இருந்த சிவானியின் உடல் நிலை குறித்து மருத்துவர்களிடம் சத்யன் கேட்டுக்கொண்டே இருந்தான். சத்யன் அங்கு பிரக்யா இருப்பதை கவனிக்கவில்லை. அவனின் கவனம் முழுவதும் சிவானிக்கு என்ன ஆனது என்பதிலேயே இருந்தது. அதை பார்த்து பிரக்யா வருந்தினாள். சத்யன் தன்னை தான் லவ் பண்றான்னு சிவானி கூறியது அவளின் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. சத்யனின் மனதில் சிவானிக்கு மட்டுமே இடம் இருப்பதாக பிரக்யாவின் மனதில் தோன்றியதால் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள். சிவானிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் வெளியே வந்தார். ஓடி சென்று அவரிடம் பேசிய சத்யன், டாக்டர் ஹவ் இஸ் ஷி என்றான். அவனின் பதற்றத்தை பார்த்த டாக்டர், கூல் மிஸ்டர் சத்யன், சிவானிக்கு அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதனால அவங்க மயங்கிட்டாங்க. இங்க வரும்போது அவங்க கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருந்துச்சு. நவ் ஷி இஸ் பெட்டர். அண்ட் ஒன் மோர் திங், சிவானி ஓவர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்க டிப்ரெஷன் அவங்கள கோமாவுக்கு கூட கொண்டு போகலாம். சோ அவங்க ஃபீல் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க என்றான். இதை கேட்ட சத்யன் அமைதியாகி நின்றான். கொஞ்ச நேரத்தில் சிவானி ஐசியூ வார்டிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டாள். இனி அங்கிருப்பவர்கள், குறிப்பாக சத்யன் அவளை பார்த்துக் கொள்வான் என்பதை தெரிந்த பிரக்யா அங்கிருந்து வெளியேறினாள். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த பிரக்யாவின் கையை ஒருவன் பிடித்தான். சத்யன் தான் தன்னை பிடிக்கிறானோ என்ற எண்ணத்தில் திரும்பி பார்த்த பிரக்யா ஏமாற்றமடைந்தாள். பிரக்யாவின் கையை பிரியன் பிடித்திருந்தான். அவன் தன் கையை பிடித்திருந்ததால் ஆத்திரப்பட்ட பிரக்யா எரிச்சலுடன் முறைத்தாள். பிரியன், இந்த கதை இதோட முடியுது பிரக்யா,
என்றான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிரியனை பார்த்து முறைத்த பிரக்யா, இப்ப என்ன ட்ரை பண்ற நீ என்றாள். அவளை பார்த்து சிரித்த பிரியன், நீ ரொம்ப கான்பிடென்டான பொண்ணுதான். இப்ப என்ன பலாருன்னு அடிக்கலான்னு உனக்கு தோணுது? நாம வேணும்னா இன்னொரு டைம் பெட் கட்டலாமா? அதான் உன் புருஷனும் ஏன் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்ததை பாக்குறதுக்கு பெட் கட்டணுமே, அது போல பெட் கட்டலாமா என்றான். பிரியனின் இந்த பேச்சை கேட்ட பிரக்யா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகினாள். அவனின் பேச்சை கேட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனதில் அங்கு அவன் நினைத்தது போல சிவானி இருந்தாள். ஏற்கனவே ஒரு முறை அவனிடம் தோற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத பிரக்யா அவனின் தந்திரமான பேச்சுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அவளின் அமைதியை பார்த்த பிரியன், பிலீவ் மீ, இப்ப சத்யன் உன்னை கூப்பிட சொல்லுவான். அவனும் உன்னை சிவானிய பாக்கவான்னு கூப்பிடுவான். அதுக்கு நாமளே அங்க போறது பெட்டர் என்றான். அவனின் பேச்சில் ஏதோ உள்ளர்த்தம் இருப்பதாக நினைத்த பிரக்யா உடனே சிவானி இருந்த வார்டுக்கு சென்றாள். அங்கு அனைவரும் நின்றிருந்தனர். சிவானி அருகில் சத்யன் இருந்தான். பிரக்யாவை பார்த்த சிவானி, நீயே வந்துட்டியா? இப்பதான் சத்யன் கிட்ட உன்னை கூப்பிட சொன்ன, அதுக்குள்ள நீயா இங்க வந்துட்ட என்றாள். பிரியன் சொன்னதை போல் சிவானி பேசியதை கேட்ட பிரக்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் அதை வெளியே காட்டாத பிரக்யா, எனக்கு தேங்க்ஸ் சொல்ல நீ கூப்பிட்டு இருந்தா ஓகே, தேங்க்ஸ்லாம் எனக்கு வேணாம். நான் ஒரு டாக்டர். ஒருத்தர் உயிருக்கு போராடும் போது அவரை காப்பாத்துறதுதான் என்னோட வேலை என்றாள். பிரக்யாவின் பேச்சை கேட்ட சிவானி, ரொம்ப நல்லவ போல பேசாத பிரக்யா. எனக்கு இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீதான். உனக்கும் எனக்கும் நடந்த ஆர்குமெண்ட்ல நீதானே என்ன கீழே தள்ளிவிட்ட. அதுல எனக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்ததும் எல்லாரையும் ஏமாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணது போல நடிச்ச. நீ பண்ணதுக்கு உனக்கு நான் தேங்க்ஸ் வர சொல்லணுமா என்றாள். திடீரென தன்னை குற்றவாளியாக மாற்றிய சிவானியின் பேச்சை கேட்ட பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். நீனு பைத்தியமா? நீ எப்படி விழுந்த, உனக்கு ஏன் அடிபட்டதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்தப்போ ஓவர் ப்ளீடிங் இருந்தது. நான் ஹெல்ப் பண்ணதாலதான் உன்னோட ப்ளீடிங் ஸ்டாப் ஆகி இப்ப நீ உயிரோட பேசிட்டு இருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண, பட் நீ என்னையே பிளேம் பண்ற என்றாள். பிரக்யாவின் பேச்சுக்கு சிரித்த சிவானி, சரி பிரக்யா, நீ சொல்றத போலவே இருக்கட்டும். நாங்க ரொம்ப நேரமா இருந்தேன், அப்போ அடிபடல. நீ வந்ததும் தான் எனக்கு அடிபட்டுச்சு. நான் அங்க இருக்கேன்னு தெரிஞ்சு நீதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்ச என்றாள். சிவானியின் பேச்சை கேட்ட பிரக்யா, இவ சத்யன் முன்னாடி என்ன தப்பா காட்ட நினைக்கிறா. அதுக்காக தான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாவை பண்ணிட்டு இருக்கா. 14 வருஷமா இது போல டிராமாவை ரகுராம், சுதா, மீரா கிட்ட பாத்திருக்க. இந்த சிவானி அதே போல டிராமா பண்றா. நான் கோவப்படணும், சத்யன் என்ன நம்ப கூடாதுன்னு தான் அவளோட பிளான் என நினைத்தாள். பின்னர் சிவானியை பார்த்து சிரித்த பிரக்யா, நீ சொல்றதுலாம் சரிதான் சிவானி. நான் உன்னை தள்ளி விட்டேன்னு சொல்ற. ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும், அத பாக்கலாம். யார் தள்ளி விட்டது, யாரு என்ன பண்ணதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் என்றாள். பிரக்யா சிசிடிவி கேமராவை பார்க்கலாம் என்றதும், உன்னோட தப்பு நீ ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல விடு என்றாள். அந்த நேரம் பார்த்து சிவானியின் கையில் போடப்பட்டிருந்த ட்ரிப்ஸ் சிரஞ்சில் இருந்து ரத்தம் வெளியேறியது. அதை பார்த்த பிரக்யா, ஹே சிவானி, உண்மையை ப்ரூவ் பண்றது இருக்கட்டும், உன் கையில பிளட் லீக் ஆகுது, ஐ வில் செக் என்றாள். அதற்கு, உன்னோட அக்ர டிராமாவை நிறுத்து பிரக்யா. இங்க டாக்டர்ஸ், நர்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நானே அந்த சிசிடிவி கேமராவை வாங்கி உனக்கு காட்டுறேன். நீ என்ன செஞ்சன்னு நான் நிரூபிப்பேன் என்றாள். அதற்குள், அதுக்கு அவசியம் இல்ல, ஆல்ரெடி நான் சிசிடிவி வீடியோவை வாங்கிட்டேன் என்றான் சத்யன். அவன் சொன்னதை கேட்ட சிவானி, தேங்க்யூ சத்யன் என்றாள். சத்யன் போனை பார்த்து கொண்டிருக்க சிவானி எந்த பதற்றமும் இல்லாமல் இருந்தாள். அதை பார்த்த பிரக்யா, இவ என்ன பிளான் போட்டிருக்கா? சிசிடிவி கேமரா பார்க்க சொன்னதும் ரொம்ப கூலா இருக்காளே. ஏதோ தவறு நடப்பது போல பிரக்யா நினைத்தாள். உடனே பிரக்யாவின் தோளில் கை வைத்த தேவ், டென்ஷன் ஆகாத, உன் கூட நான் இருக்கேன். உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் என்றான். தன் பக்கம் தேவ் இருப்பதை நினைத்த பிரக்யா கொஞ்சம் நார்மலாக இருந்தாள். அதே நேரம் தேவ் பிரக்யா தோளில் கை போட்டு இருப்பதை பார்த்த சத்யன், எனக்கு என்ன ஆச்சு? பிரக்யா பக்கத்துல யார் இருந்தாலும் எனக்கு ஏன் கோபம் வருது? அவளை யாரையும் நெருங்க விடக்கூடாதுன்னு தோணுது. சிவானி 15 வருஷமா என்ன லவ் பண்றா. அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா பிரக்யாவை ஒரு செகண்ட் கூட விட்டு கொடுக்க முடியல. சிவானி அடிபட்டு படுத்திருக்கா, ஆனா என்னோட கண்ணு பிரக்யா மேலதான் இருக்கு என தனக்கு தானே புலம்பிக் கொண்டான். பிரக்யா, தேவ் ஒன்றாக நிற்பதை பார்த்து கோபமான சத்யன் பிரக்யாவை தன் பக்கம் இழுத்து முத்தமிட விரும்பினான். ஆனால் அது மருத்துவமனை என்பதால் அமைதியாக நின்றிருந்தான். அப்போது அங்கு வந்த ஒருவன் சத்யனை பார்த்து, சார், ஹோட்டலோட சிசிடிவி வீடியோவை வாங்கிட்டேன் என்றான். அதை கேட்ட சத்யன், ஃபைன், லெட்ஸ் பிளே என்றான். அந்த அறையில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த டிவியில் ஹோட்டலில் சிசிடிவி வீடியோ போடப்பட்டது.
ஷிவானி பிரக்யா இடையே என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள சத்யன், தேவ், பிரியன் எல்லாரும் டிவியை பார்த்து கொண்டிருந்தனர். அதில் பார்க்கில் ஷிவானி இருக்க கொஞ்ச நேரத்தில் பிரக்யா வருகிறாள். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கிறது. அதற்குள் ஷிவானி இருக்கும் இடம் பிளர்ராக அங்கிருந்து பிரக்யா நடந்து செல்கிறாள். சில நொடிகளில் திரும்பி வந்த பிரக்யா ஷிவானியை பிடித்திருக்க அவளது கை தலையில் அடிபட்டிருந்தது. சிசிடிவி வீடியோவில் சில இடங்களில் தனக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டிருந்ததை பிரக்யா தெரிந்து கொண்டாள். இதெல்லாம் ஷிவானியின் பிளான் என புரிந்து கொண்டாள். உடனே போலி கண்ணீரை வரவழைத்த ஷிவானி, இப்ப நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? அங்க நானும் பிரக்யாவும் தான் இருந்தோம். அவதான் என்ன தள்ளி விட்டா. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா. சத்யன், அந்த ரூம்ல நடந்ததை வச்சு பிரக்யா அப்செட் ஆயிட்டா. என்ன இருந்தாலும் அவ இன்னும் உன்னோட வைஃப். அதனால பிரக்யா என்ன வெறுக்கிறா. அந்த வெறுப்பால தான் என்ன தள்ளி விட்டுட்டா. இதுக்காக அவ மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அவளோட அப்பாவி குணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு குணமும் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும் என கூறி அழுதாள். தன்னை எல்லாரும் நம்பி விட்டதாக ஷிவானி நினைத்தாள். அதே நேரம் பிரக்யா தனக்குள், இனி என்ன யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஷிவானி அவளுக்கு சப்போர்ட்டா எல்லாமே பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. எல்லாரும் ஷிவானி தப்பு பண்ணலன்னு நினைக்கிறாங்க. இனிமே இவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் வேஸ்ட் என நினைத்தாள். அப்போது ஷிவானியை பார்த்த சத்யன், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு என்றான். சத்யன் அப்படி கேட்டதும் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்ட ஷிவானி, உனக்கு உண்மையா யாரு இருக்கா பொய்யா யாரு இருக்கான்னு காட்டதான் நான் ட்ரை பண்ண. இனிமே பிரக்யா கூட எப்படி நடந்துக்கணும்னு நீதான் டிசைட் பண்ணணும் என்றாள். ஆனால் உள்ளுக்குள் சத்யன் பிரக்யாவுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றே நினைத்தாள். சத்யன் தன் பக்கம் இருப்பதால் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்ற ஷிவானி பிரக்யாவை ஏளனமாக பார்த்தாள். மனதுக்குள், பிரக்யா, இன்னையோட உன்னோட சாப்டர் க்ளோஸ். இனிமே சத்யன் எனக்கு மட்டும்தான். அவனை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட பிளான்ல தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே என சந்தோஷப்பட்டாள். ஷிவானியா பிரக்யாவா? சத்யன் என்ன முடிவு எடுக்க போகிறான்? சிசிடிவி வீடியோவை சத்யன் நம்பினானா? 4. பிரக்யா தான் தன்னை கீழே தள்ளிவிட்டாள் என்ற நாடகத்தை ஷிவானி அரங்கேற்ற அதற்கு சாட்சியாக சிசிடிவி காட்சியையும் உருவாக்கியிருந்தாள். சிசிடிவி வீடியோவில் ஷிவானியை பிரக்யா தள்ளிவிட்டதாக எடிட் செய்யப்பட்டிருந்தது. அதை சத்யன் பார்த்ததால் பிரக்யா மீது கோபப்படுவான் என ஷிவானி நினைத்து மகிழ்ந்தாள். அதே நேரம் தன்னை சத்யன் மன்னிக்க மாட்டான் என பிரக்யாவும் நினைத்திருந்தாள். பிரக்யா மீது கோபப்பட்டு அவளை சத்யன் தண்டிப்பானா என அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது, என் ஒய்ஃபால உனக்கான இந்த பிரச்சனைக்கு முழு செலவை நான் ஏத்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு செலவாச்சோ அதுக்கு 10 மடங்கு அமௌண்ட்டை உனக்கு நான் செட்டில்மெண்ட் பண்றேன். நான் உன்னோட பேச்சை கேட்டு என் ஒய்ஃபை நான் சந்தேகப்பட முடியாது என்றான். சத்யன் தனக்காக பிரக்யாவை எதிர்ப்பான் என நினைத்து கொண்டிருந்த ஷிவானிக்கு அவனின் பேச்சு பேரதிர்ச்சியை கொடுத்தது. ஷிவானி முகம் வாடியது. சத்யன் தன்னை தண்டிப்பான் என்ற அச்சத்தில் பிரக்யாவும் இருந்தாள். ஆனால் அவன் தனக்காக பேசியதை கேட்ட பிரக்யா ஷாக் ஆனதுடன் தனக்குள், ஷிவானிக்கு அடிபட்டதால சத்யன் என்ன பனிஷ் பண்ணுவார்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது என கூறிக்கொண்டாள். அதே நேரம் சத்யனின் வார்த்தைகளை கேட்ட ஷிவானி கண்ணீர் விட்டுக்கொண்டே, சத்யன், நான் காம்பன்சேஷன் எதிர்பார்க்கிற அளவுக்கு சீப்பா போயிட்டனா? இன்னைக்கு வந்த இவ்வளவு நம்புவ? சின்ன வயசுல இருந்தே உன் கூட இருந்து என்ன நீ நம்ப மாட்டியா? உன்கிட்ட மணி வாங்கவா நான் இதை சொன்னேன். நீ ஒன்னு மறந்துட்ட சத்யன். என்னோட தம்பி அம்மா செத்து போக நீதான் காரணம். நானும் அவங்க இல்லாம கஷ்டப்பட நீதான் காரணம். இது எல்லாத்துக்கும் என்ன நீ மேரேஜ் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருந்த. ஆனா இப்ப மேரேஜ் ப்ராமிஸ் அவாய்ட் பண்ற. நீ எல்லாமே பண்ணிட்டு என்ன தப்பு சொல்றியா என ஷிவானி கண்ணீர் விட்டாள். அவளின் குடும்பத்தை பத்தி பேசி தன்னை மாற்ற நினைப்பதை உணர்ந்த சத்யன், லுக் ஷிவானி, பழச பத்தி இப்ப பேசுறது வேஸ்ட். இப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது என் ஒய்ஃபால தான் ஆனதுன்னு நீ சொல்ற. அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ காயப்பட்டதுக்காக நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் என்று அவன் அறையை விட்டு வெளியேற நகர்ந்த போது, வெயிட் சத்யன், நான் இன்னும் பேசி முடிக்கல. எனக்காக என்ன வேணாலும் தர நீ ரெடியா இருக்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்க, அந்த பிரக்யா தான் என்ன கொல்ல பார்த்தா. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. இதுக்காக நீ அவளை பனிஷ் பண்ணணும். என்ன அவ காயப்படுத்திருக்கா. அதுக்காக அவளை நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு என்றாள். ஷிவானி இப்படி கேட்டதும் பிரக்யா பயத்துடன் சத்யனை பார்த்தாள். யாரு தப்பு செய்தாலும் தண்டிக்கும் சத்யன் பிரக்யாவை சும்மா விட மாட்டான் என அங்கிருந்த தேவ், ஷிவானி, பிரியன் நினைத்தனர். இப்போ சத்யன் என்ன பண்ண போகிறான் என்று எல்லாருடைய பார்வையும் இருந்தது. சத்யன் சிறிது நேரம் அமைதியானான். பின்னர், என் ஒய்ஃப் கிட்ட நான் என்ன பண்ணாலும் எப்படி நடந்தாலும் அது எங்களோட பர்சனல் லைஃப். எங்க ஃபேமிலி பிரச்சனையில 3rd பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகுறது நல்லா இருக்காது.
என்றவன் அதோடு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். சத்யனின் இந்த பேச்சு சிவானிக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. அவளை தேர்ட் பர்சன் என சத்யன் பேசியதை ஏற்றுக்கொள்ளாமல் மனதுக்குள் கொதித்தாள். கோபமாக வெளியே சென்ற சத்யனை பின்தொடர்ந்து பிரக்யாவும் சென்றாள். ஹாஸ்பிட்டல் காரிடாரில் நின்றிருந்த சத்யனை பார்த்த பிரக்யா மெல்ல அவன் அருகில் சென்று, சிசிடிவி வீடியோவை பார்த்து எல்லாருமே நான் தான் சிவானியை தள்ளி விட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. என் சைடு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா வேஸ்ட். யாரும் நம்ப போறதில்ல. நான் எப்பவும் அன்லக்கி. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் என் மேல பழி போட்டு அவங்க தப்புல இருந்து தப்பிச்சுப்பாங்க. இது போல பழிய 15 வருஷமா அனுபவிச்சிருக்கேன். இப்போ இந்த சிவானியும் அதுதான் பண்ணா. நான் தப்பு பண்ணேன்னு நீங்க நினைச்சா எனக்கு பனிஷ்மெண்ட் தரலாம். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்றாள். திரும்பி பிரக்யாவை பார்த்த சத்யன் மெதுவான குரலில், இப்போ உன்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் நான் கேட்கல. நடந்த எல்லாத்தையும் தூக்கி போடு. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு குக் பண்ணு என்றான். சத்யன் தன் மீது கோபப்படுவான் என நினைத்த பிரக்யாவுக்கு அவனின் இந்த பதில் குழப்பத்தை கொடுத்தது. அவனை பார்த்து, என்ன நீங்க பனிஷ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். குக் பண்றது தண்டனையா என அப்பாவியாக கேட்டாள். அவளின் அருகே வந்த சத்யன் பிரக்யாவின் கன்னத்தை தன் கைகளால் தாங்கியவன், சிவானிக்கு என்ன நடந்திருந்தாலும் ஐ டோன்ட் கேர். அவளோட எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்ப நீ என் ஒய்ஃப். என்னோட ஒய்ஃபை யார் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க சொல்றாங்கன்னு உன்னை தண்டிக்கவும் முடியாது. என்ன நடந்தாலும் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் என்றான். அவனின் பேச்சை கேட்ட பிரக்யா தனக்குள், சத்யன் நீங்க தான் பேசுறதா? சிவானியை விட நான் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா என மகிழ்ந்தாள். பிரக்யாவின் கன்னத்தை பிடித்திருந்த சத்யன் அவளை அணைத்து கொண்டான். சில நிமிடங்கள் சத்யனின் அணைப்பில் இருந்த பிரக்யாவுக்கு சொல்ல முடியாத உணர்வு ஏற்பட்டது. பிரக்யாவின் கண்களை பார்த்தபடியே பேசியவன், ஹாஸ்பிட்டல் மெயின் கேட்ல வெயிட் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். சத்யன் கீழே செல்ல அப்போது, ஹே நில்லு என சிவானி கத்தினாள். திரும்பிய பிரக்யா, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கும் சத்யனுக்கும் சீக்கிரமே டிவோர்ஸ் ஆகிடும். உங்களை பிரிக்க ட்ரை பண்ண வேண்டாம். நாங்களே தனித்தனியா போயிடுவோன்னு. இப்ப ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் சத்யனுக்கு சமைக்க போகணும் என்றவள் அவளை பார்த்து சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். அதை கேட்ட சிவானி, எல்லாம் உன்னாலதான் என கத்தினாள். வீட்டுக்கு வந்த பிரக்யா அவசர அவசரமாக சமைத்தாள். இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். சத்யனுக்கு சாப்பாடு வைத்தவள் அவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற, எனக்கு ஊட்டி விடு என்றான். சத்யனின் நடவடிக்கையில் இருக்கும் மாற்றத்தை பார்த்த பிரக்யா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டே, உண்மையா என் மேல கோவம் இல்லையா என்றாள். அவளின் கேள்விக்கு சத்யன் பதிலளிக்க வாயெடுத்த போது அங்கு கார்த்திக் வந்தான். சத்யனுக்கு பிரக்யா ஊட்டி விடுவதை பார்த்து சிரித்த கார்த்திக் அப்படியே தயங்கி நின்றான். கார்த்திகை பார்த்து சத்யன், கம் கார்த்திக், என்னாச்சு என கேட்டான். கார்த்திக் பேசுவதற்கு முன்பு சத்யனையும் பிரக்யாவையும் பார்த்தான். அதை புரிந்து கொண்ட சத்யன், பிரக்யா இஸ் மை வைஃப், நீ சொல்றத சொல்லு என்றான். ஓகே சார் என்ற கார்த்திக், ஹோட்டல்ல உங்களை காப்பாத்தின அந்த பொண்ணை பத்தி நீங்க விசாரிக்க சொன்னீங்களே, அதுல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு என்றான். அதை கேட்ட சத்யன் ஆர்வத்துடன், எஸ் டெல் மீ, யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுதா என்றான். அதற்கு இல்லை என தலையாட்டிய கார்த்திக், உங்களை காப்பாத்தின பொண்ணு யாருன்னு தெரியாது, பட் உங்களை கொல்ல பிளான் பண்ணது அந்த பிரியன் தான். அவருக்கு உங்களை காப்பாத்தின பொண்ணு பத்தி தெரியும் என்றான். அதை கேட்டு கண்கள் சிவந்த சத்யன், இந்த பிரியனை நான் சரியா டீல் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன், நீயும் ஆஷாவும் கேர்ஃபுல்லா இருங்க என்றான். ஓகே சார் என்ற கார்த்திக் அங்கிருந்து நகர்ந்தான். பிரக்யா மனதுக்குள், சிவானி தான் கேவலமானவன் பார்த்தா அவளோட புருஷன் அதுக்கு மேல கேவலமானவனா இருக்கான் என நினைத்தாள். சத்யன் சாப்பிட்டு முடித்ததும் தன் அம்மா லதாவை பார்க்க பிரக்யா சென்றாள். அங்கு லதா தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். லதாவின் இந்த நிலைக்கு அந்த ரகுராம் தான் காரணம் என நினைத்தாள். என் அம்மாவுக்கு நீ பண்ண டார்ச்சருக்கு என்ன சும்மா விட மாட்டேன் என நினைத்தாள். பின்னர் தன் அறைக்கு சென்ற பிரக்யா ரகுராம் வாட்ஸில் பிக்ஸ் பண்ண GPS டிராக்கரை பார்த்தாள். ரகுராம் மீரா போல் ஏதாவது திருட்டு வேலை செய்வான் என நினைத்து அவன் எங்கிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் நேரத்தில் பிரக்யா தூங்கினாள். காலையில் எழுந்த பிரக்யா கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அதில் அவளின் முகம், கழுத்து பகுதிகளில் முத்தமிட்ட தடயங்கள் இருந்தது. அதை பார்த்தவள், சத்யன் எப்ப என் ரூமுக்கு வந்தாரு, அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, என்கிட்ட அவர் வரக்கூடாதுன்னு தானே நான் சொல்லிருக்கேன் என்றவள் பாத்ரூமிற்குள் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டாள். பின்னர் வெளியே வந்தவள் கார்த்திக்கை பார்த்தாள். அவனிடம், கொஞ்சம் நில்லுங்க, சத்யன் எங்க என்றாள். சார் அர்ஜென்ட் மீட்டிங்காக காலையில 3:30 இங்கிருந்து போயிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்றான். சத்யன் என் ரூமுக்கு எப்ப வந்தாருன்னு தெரியுமா என கேட்டாள்.
சாரி மேடம், உங்க பர்சனல் பத்தி நான் பேசக்கூடாது. நீங்க சாருக்கு கால் பண்ணி கேளுங்க என்றான். கார்த்திக் பேசியதை கேட்ட பிரக்யா இட்ஸ் ஓகே என்றாள். அதே கோபத்தில் சத்யனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாள். அதே நேரம் சத்யன் மீட்டிங்கில் இருந்தான். அப்போது அவனின் போனில் மெசேஜ் வந்தது. அதை பார்த்த சத்யனின் பிஏ, சார் மேடம் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு என்றான். மீட்டிங்கில் இருந்த அவசரத்தில் சத்யன், என்னன்னு படிங்க என்றான். அவன் தயங்கியபடி, சத்யன், உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க. இன்னொரு டைம் இப்படி என் பெர்மிஷன் இல்லாம நீங்க என்னோட ரூம்க்கு வந்தா நான் உங்க கையை நறுக்கிடுவேன். அப்புறம் உங்களால என்ன தொட முடியாது என கோபத்துடன் எமோஜி போட்டு அனுப்பியிருந்தாள். அதை பிஏ படித்ததும் சத்யன் மட்டும் இல்லாமல் மீட்டிங் ஹாலில் இருந்தவர்களும் அதிர்ச்சியாக பார்த்தனர். அதே நேரம் தான் வேலை பார்க்கும் கிளினிக்கிற்கு பிரக்யா சென்றாள். அங்கு பிரக்யாவை பார்த்த ஒருத்தி மாஸ்க் அணிந்தபடி அருகில் வந்தாள். எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இன்னும் ஜாலியா சுத்திட்டு இருக்க, அந்த சத்யனை உன் வலையில விழ வச்சுட்ட என்றாள். அந்த குரல் கேட்டு திரும்பிய பிரக்யா, மீரா நீயா? நீ எனக்கு என்ன பண்ணியோ அதுதான் உனக்கு திரும்பி நடந்திருக்கு என்றாள். உடனே அங்கேயே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. மீராவும் பிரக்யாவும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டனர். இதை அங்கிருந்த அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். பிறகு பிரக்யா மீது கடுப்பான மீரா, உன் வயதுல வளர்றது சத்யன் குழந்தை இல்லைன்னு மறந்துடாத என்றாள். கோபமான பிரக்யா, நீ அந்த வீடியோ மூலம் ஃபேமஸ் ஆன மீரா தானே, எதுக்காக மாஸ்க் போட்டு இங்க வந்திருக்க? மாஸ்க் கழட்டு என்றாள். அதை கேட்ட மீரா பயந்து அங்கிருந்து நகர்ந்தாள். அதற்குள் அவளை தடுத்த பிரக்யா, நில்லு மீரா, உன்கிட்ட நான் இன்னும் பேசி முடிக்கல. அன்னைக்கு சத்யனை காப்பாத்தின பொண்ணு நீ இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா நீதான் சத்யனை காப்பாத்தினு அவர்கிட்ட இத்தனை நாளா போய் சொல்லிருக்க. நாங்க யார் அனுப்புனான்றதும் எனக்கு தெரியும். இத மட்டும் கார்த்திக் சத்யன் கிட்ட சொல்லிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசி என்றாள். பிரக்யாவின் வார்த்தைகளை கேட்ட மீரா மனதிற்குள், இவளுக்கு எப்படி தெரியும் என நினைத்தாள். இருந்தாலும் பிரக்யாவிடம் கோபமாக பேச தொடங்கிய மீரா, ஒன்னு போல ஒரு பொண்ணுக்காக அவனால என்ன ஒண்ணு பண்ண முடியாது என்றாள். மேலும் பிரக்யா மீது கோபப்பட்ட மீரா அவளை கீழே தள்ளிவிட போனாள். அவளிடம் இருந்து விலகி கீழே விழாமல் நிதானித்துக் கொண்ட பிரக்யா மீரா முகத்தில் இருந்த மாஸ்கை பிடுங்கி இழுத்தாள். அதனால் எரிச்சல் அடைந்த மீரா, ஏய் என்ன பண்ற, என்னோட மாஸ்க கொடு என்றாள். அதற்குள் மீராவின் முகத்தை அனைவரும் பார்த்ததும் மீராவுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. அங்கு இருவரின் சண்டையை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர், நீ அது வீடியோல வந்த பொண்ணுதானே, நிறைய பேரை லவ்னு ஏமாத்தினவதானே நீ என்று கேட்டார். அதற்கு மற்றொருவர், இன்டர்நெட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆச்சு அந்த பொண்ணு தானே இவ, காசுக்காக நிறைய பேர்கிட்ட தப்பா நடந்தவ, ஒரு ப்ராஸ்டிடியூட் என்றார். பலரோட வாழ்க்கையை கெடுத்தவ இப்ப இங்க யாரை ஏமாத்த வந்திருக்கா என்று அங்கு இருந்த அனைவரும் தனக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். எல்லாரும் தன்னை பற்றி தப்பா பேசுவதை கேட்ட மீராவின் உடல் நடுங்கியது. அங்கிருந்து மீரா ஓட நினைத்த போது கோபத்துடன் வந்த ஒரு பெண் தன் கையில் வைத்திருந்த நீரை மீராவின் முகத்தில் ஊற்றினாள். நீ ஏமாத்தின ஆட்கள்ல என்னோட புருஷனும் ஒருத்தர். உங்க 2 பேரோட போட்டோவை பார்த்ததும் சண்டை போட்ட. எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 3 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. வாழ்க்கை இப்படி கெட்டு போக நீதான் காரணம் என திட்டிய அந்த பெண் மீராவின் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விட்டதுடன் அவளின் தலைமுடியை இழுத்து அடித்தாள். திடீரென அந்த பெண் தன்னை தாக்கியதால் பயந்த மீராவுக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்குது என புரியாமல் இருந்த மீரா அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என நினைத்தாள். பிரக்யாவை பழி தீர்க்க மீரா என்ன செய்வாள்? பிரக்யா திட்டியதால் சத்யன் கோபப்படுவானா?